வணக்கம். குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவுக்கான வேடப் பொருட்களின் விலை நிலவரங்கள், விலைப்பட்டியல் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்ம ஒட்டன்குடி மற்றும் குலசையில் பக்கத்திலோடு இருக்கக்கூடிய ஒரு சில கடைகளில் போய் விசாரிச்சுட்டு ஒரு சில பொருட்களும் வாங்கணும். அதை வச்சு பொதுவாக விலைப்பட்டியலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கடையில் இவ்வளோ விலை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பொதுவாக நம்ம ஒரு 4-5 கடையில் விசாரித்து எனக்கு ஒரு சில பொருட்களும் வாங்கியிருக்கிறேன். கிரீடம், ஜடமுடி, கை செட்டுன்னு சொல்லி கை செட்டுலாம் எனக்கு வாங்கலை, நம்ம நண்பர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதை வச்சு உங்களோட பொதுவாக ஒரு கண்மலர் செட்டு அப்படின்னு சொன்னால் 100 ரூபாயிலிருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் விலைப்பட்டியலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல காளியிலிருந்து ஆரம்பிச்சிருவோம். காளிச்சாமிக்கான கண்மலர் செட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கும் இருக்குது, 175 ரூபாய்க்கு ஒரு செட்டு இருக்குது. அந்த கோல்டு கலரில் வரும் பார்த்தீங்களா, அது 200 ரூபான்னு இருக்குது. ஃபேன்சி ஸ்டோரில் விசாரித்தேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளியில் செஞ்சு வச்சுருக்கிறேன், அதனால் அது வாங்கலை. அதுக்கப்புறம் சூலாயுதம்லாம் பார்த்தீங்கன்னா 450லேருந்து இருக்குது. இரும்பு சூலாயுதம் இருக்குது இல்லையா, குறைச்சி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் 400 ரூபாய்க்கு கூட கொடுத்துருவாங்க. அதே போல் வாளும் பார்த்தீங்கன்னா 350லேருந்து இருக்குது. அது இரும்பு வாள். சில்வரில் வேணும் அப்படின்னு சொன்னால் விலை இன்னும் கூடுதலாகும். பித்தளை வாள் அப்படின்னு சொன்னால் 850 ரூபா அந்த மாதிரி வரும். பித்தளை வாள் அப்படின்னா பாத்திர கடைகளில் வாங்கிக்கலாம். கை செட்டு 5க்கு 5 பிளெயின் கை, எந்தவித ஆயுதங்களும் கையில் இல்லாத கை செட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2500 ரூபாயிலிருந்து இருக்குது. இதே இது அந்த ஆங்கிள் வச்ச கை, அதாவது இரும்பு கம்பியை தோளில் தூக்கி போடுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ஒரு 200 ரூபா வித்தியாசப்படுது. அதே போல் ஸ்கூல் பேக் டைப்பில் இருக்குது இல்லையா, தோல் பேக் மாதிரி தோளில் தூக்கி போடுற கை அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் விலை வித்தியாசப்படுது. இந்த மாதிரி கைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தும் கை செட்டினுடைய அமைப்பு, அந்த ஸ்கூல் பேக் டைப்பாக இருக்கட்டும் அல்லது ஆங்கிள் வச்சதாக இருக்கட்டும் அல்லது பழைய மோல்டு டைப்பு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்றாப்பில் விலை 300 ரூபா 400 ரூபா வித்தியாசப்படுது. அடுத்ததாக கிரீடம், அம்மன் கிரீடம் 400 ரூபாயிலிருந்து இருக்குது. நல்லா சிம்பிளான அம்மன் கிரீடம் அப்படின்னு சொன்னால் 400 ரூபா. காளி கிரீடங்கள் 700 ரூபாயிலிருந்து இருக்குது. 600 ரூபாய்க்கும் காளி கிரீடம் இருக்குது. அது ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். நல்ல கிராண்டான காளி கிரீடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000, 1500க்குலாம் இருக்குது. 2000த்துக்கும் சில கிரீடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் தகடில் வரக்கூடிய கிரீடங்கள். என்ன அந்த அலங்காரங்கள் ரொம்ப ஜிகினா வச்சது, அப்புறம் வெல்வெட்டு துணின்னு சொல்லி அதை பொறுத்து வித்தியாசப்படுது. இதே தகடு, நான் அந்த வேறு தகடு, சாதாரண அலுமினிய தகடு இல்லாமல் கொஞ்சம் வேறு தகடு அப்படின்னு சொன்னால் 5000த்துக்கும் கிரீடங்கள்லாம் இருக்குது. நம்ம தசராவில் காளி வேஷத்திற்கு பெரும்பாலானவர்கள் பயன்படுத்தக்கூடியதும் பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபாயிலிருந்து எந்த கிரீடம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் நம்ம பத்திரகாளி வேஷத்துக்கு இப்போ தான் கிரீடம் வாங்கிட்டு வந்தேன். 2-3 டைப்பு பார்த்தேன், பார்த்துக்கிடுங்க. ஒன்று 600 ரூபாய்க்கு இருந்துச்சு, அது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா 750ன்னு சொன்னாங்க, அது ஓரளவு நல்லா கிராண்டாக தான் இருந்தது. இருந்தாலும் சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த செட்டு 950 ரூபா அப்படின்னாங்க. அது ஜம்முன்னு நல்லா ஹைட்டாகவும் நல்லா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பளபளான்னு ஜொலிச்சுது. அந்த கிரீடத்தை எடுத்திருக்கேன். இன்னும் அதுக்கு மேலேயும் கிராண்டான்னா இருக்க தான் செய்யுது. அடுத்ததாக ஜடமுடி கூந்தல், அம்மன் வேடத்திற்கு கூந்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து இருக்குது. அந்த நீளத்தை பொறுத்து, அதுக்கப்புறம் அடர்த்தியை பொறுத்து 750, 1000 ரூபா, 2000 ரூபா அப்படின்னு சொல்லி கூந்தல்கள் 3000 வரைக்கும் நல்ல பெரிய கூந்தலாக வேணும் அப்படின்னு சொன்னால் 3000த்துக்கு இருக்குது. 500 ரூபாயிலிருந்து இருக்குது. 500 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கூந்தல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் வேடத்திற்கு அப்படிங்கிறத விட லேடிஸ் வேஷத்துக்கு வைக்கிற மாதிரி டோப்பா மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா ஓரளவு அம்மன் சின்ன குழந்தைங்களுக்கு அம்மன் வேடத்திற்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஜடை பார்த்திங்கன்னா அவங்க ஜடைக்கு ஒரு விலை போடுவாங்க. டோப்பான்னு சொல்லி அந்த நம்ம தலையில் வைக்கிற டோப்பாவுக்குன்னு தனியாக போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 11 ஜடை எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 ஜடை அப்படின்னு சொன்னால் 1100 ரூபா தான் வரும். அந்த டோப்பாவுக்கும் சேர்த்து அவங்க ஒரு 400 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 1500 வாங்குவாங்க. இது நம்ம விசாரித்த இடத்துல விலை நிலவரம். சில கடைகளில் இதிலும் கூடுதலும் வச்சுருப்பாங்களா இருக்கும். நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு நேராக பின்னாடி ஒரு அண்ணன் கடை போட்டிருந்தாங்க. 4-5 பேர் கடை போட்டிருக்காங்க. நான் ஒருத்தங்கக்கிட்ட விசாரித்தப்போ அவங்க விசிட்டிங் கார்டும் கொடுத்தாங்க. முத்துன்னு சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. அவங்க சாமி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே இதுதான் நம்ம ஜடை கூட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதை பொறுத்து. இப்போ 21 ஜடை அப்படின்னு சொன்னால் ஒரு 2500 ரூபாய்க்குள்ள டோப்பா செட்டோட வாங்குற மாதிரி இருக்கும். சில கடைகளில் 3000ம் சொல்லுவாங்களா இருக்கும். நம்ம பேசுகிறத பொறுத்து குறைச்சி வாங்கிக்கலாம்.
அடுத்ததாக காளி வேடத்திற்கான சேலைகள் நம்ம நார்மல் ஜவுளி கடையிலே எடுத்துக்கலாம். ஒரு 500 ரூபாய்க்கும் சேலை இருக்குது, 1000 ரூபாய்க்கும் சேலை இருக்குது. இல்லை காளிக்கு நான் ரொம்ப பிரம்மாண்டமாக பட்டுலாம் கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் 3000 5000 பட்டு சேலைக்கு தான் சொல்லவே வேண்டாமே, 1 லட்சத்துக்கு இருக்கும்பாங்க. நம்ம அந்த ரேஞ்சுக்கெலாம் கட்டலைனாலும் ஒரு நார்மல் சேரீ அப்படின்னா ஒரு 1500 அந்த ரேஞ்சில் கட்டலாம். இப்போ நம்ம வீட்டில் அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா கட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கிராண்டான சேலை முதல்ல காளிக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சேலையை நம்ம காளி கைனால் அவர்களுக்கு கொடுத்துக்கலாம். வேறு பாவாடை சட்டை போடக்கூடியவர்கள் பாவாடை சட்டை நம்ம ஜவுளி கடையில் துணி எடுத்து தச்சு போட்டுக்கலாம். அடுத்ததாக அம்மன் காளி வேடங்களுக்கான கம்மல், மூக்குத்தி, புல்லக் செட்டுன்னு சொல்லி அந்த நகை ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்லேயே எல்லாமே வாங்கிக்கலாம். ஒட்டுக்கம்மல் 35 ரூபாயிலிருந்து இருக்குது. 35 ரூபா கம்மல் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். நான் 35 ரூபா கம்மலும் ஒன்று வாங்கியிருக்கிறேன். 100 ரூபாய்க்கு நல்ல ஜிமிக்கி கம்மல் ஒட்டு கம்மலில் 100 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருக்கிறேன். இன்னொன்று 80 ரூபா அப்படின்னு சொல்லி 3 கம்மல் வச்சுருக்கிறேன். அதுபோக இந்த ஆன்லைனில் செட்டாக ஒரு இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். சாமிக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி, ஒரு லாங் செயின் மாதிரி, அப்புறம் இடுப்பு ஒட்டியானன்னு சொல்லி எல்லாமே அதுலேயும் கம்மல்லாம் இருந்தது. ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா காதில் ஓட்டை போட்டிருந்தால் தான் போடுற மாதிரியான கம்மல் இருந்தாலும் அதையும் கலத்தி ஒட்டு கம்மலில் மாட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கேன். கலத்தி மாட்டணும்னு வச்சுருக்கிறேன். வேறு அந்த புல்லக் செட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கவருக்குள்ளே மொத்தமாக வந்துடுது. 75 ரூபாயிலிருந்து இருக்குது. அந்த ஸ்டோனு வச்சு அந்த ஒர்க்கை பொறுத்து இன்னும் கொஞ்சம் 150 ரூபாய்க்கும் இருந்தது. நம்ம நார்மல் ரேஞ்சில் புல்லக் செட்டும் வாங்கி வச்சுருக்கோம். அதுபோக நம்மக்கிட்ட பழைய புல்லக் செட்டும் இருக்க தான் செய்யுது. அடுத்ததாக வேடத்திற்கான பொடி, சிகப்பு பொடி, மஞ்சள் பொடி, கருப்பு பொடின்னு சொல்லி 10 ரூபா பாக்கெட்டு, 25 ரூபா பாக்கெட்டுன்னு பொடியும் இருக்குது. அதுபோக அந்த க்ரீம், இப்போல்லாம் நல்ல க்ரீம் புது மாடலாக வந்துடுச்சு இல்லையா, க்ரீமு அதுக்கு ஒரு கோட்டிங்க்குன்னு இன்னொரு க்ரீமுன்னு சொல்லி அதுவும் இருக்குது. க்ரீம் டப்பா பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு ஒரு டப்பா இருக்குது, 100 ரூபாய்க்கு ஒரு டப்பா இருக்குது. அது 2-3 கம்பெனின்னு சொல்லி ஒரு 3 டைப்பாக காட்டினாங்க. நம்ம எப்போவுமே அந்த பொடி பூசி வேஷம் போடுறது தான் பழக்கம். இருந்தாலும் இப்போ பசங்கள்லாம் க்ரீமு போடுங்க அப்படின்னு சொல்லி க்ரீமும் வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் ஒன்று வாங்கி வச்சாச்சு. பொடியும் வாங்கி வச்சுருக்கு, க்ரீமும் வாங்கி வச்சுருக்கு. பொடி பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான தேங்காயில் குழப்பி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படி தகன்னு மின்னும் வேஷம். வேறு அம்மன் காளி வேடத்திற்கான எல்லா பொருட்களையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கேன். கண்மலர், நெத்திப்பட்ட, வீரப்பல்னு செட்டாக வந்துடும். அது ஒரு செட்டு 100 ரூபா, 150 ரூபான்னு இருக்குது. இன்னொரு மாடல் 200 ரூபாய்க்கு இருக்குது. 100 ரூபா ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். 150 ரூபா உள்ளது ஓரளவு வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்கும். 200 ரூபா அப்படிங்கிறது இந்த தங்க கலரில் வரும். வேறு ஜலங்க, கொலுசு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்லேயே இருக்குது. கொலுசு செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சாதா, அதாவது வெள்ளி கிடையாது, சாதா கொலுசு செட்டு 150 ரூபாய்க்கு இருக்குது. அதுக்கும் கூடுதல் அந்த முத்துக்களை பொறுத்து விலை கூடுதல் சொன்னாங்க. நம்ம எப்போவுமே ஜலங்க தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஜலங்க ஒரு 50 கிராம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 20 ஜலங்க வந்துடும். ஒரு காலுக்கு 10 கட்டிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 50 கிராமுக்கு 20 வருமானு தெரியல. உதாரணத்துக்கு ஒரு 50 கிராம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 20 வந்துச்சுன்னா ஒரு காலுக்கு 10 ஜலங்க வச்சு அருமையாக கட்டிக்கலாம். நம்ம அப்படி தான் ஜலங்க தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கொலுசு சேலையில் அந்த நூலெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஜலங்க அப்படின்னா அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்காது. அடுத்து அம்மன் காளி வேடத்திற்கான வளையல். நார்மல் நம்ம இந்த சிகப்பு கலர் வளையல், ப்ளூ கலர் வளையல், கருப்பு கலர் வளையல்னு சொல்லி வளையல் போடுதோம் இல்லையா சாமிமார்கள்லாம், அந்த வளையல் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் செட்டாக 24 அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த 24 அப்படிங்கிறது 250 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம அதில் குறைச்சும் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு கைக்கு 5 10 போதும் அப்படின்னா அது குறைச்சும் தருவாங்க. அது எல்லாமே ஃபேன்சி ஸ்டோரில் ஒரே இடத்துல வாங்கிக்கிடலாம். வேறு அம்மன் காளி வேடத்திற்கான அனைத்து வேட பொருட்களுக்கான விலை நிலவரங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டே நினைக்கேன். ஏதாவது விடுபட்டுருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கமெண்டில் போட்டு வைங்க, எல்லோருமே தெரிஞ்சுக்கிடட்டும். வேறு மற்ற இன்னும் நீங்கள் வேறு வேஷம் போடுறீங்க, இப்போ தான் பொருள் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாலும் அந்த பொருட்களினுடைய விலை நிலவரத்தையும் கமெண்டில் போட்டு வைங்க, எல்லா பக்தர்களுமே தெரிஞ்சுக்கிடட்டும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.